செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்தோருக்கு எந்த நகரத்தில் தேர்வுக்கூடம் அமையும் என்ற விவரம் அறிவிப்பு. மே 3ஆம் தேதி 552 நகரங்களில் நடைபெறக்கூடிய இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு. சமோசா சுட்டுக் கொடுத்தும் பிரியாணி கட்டிக் கொடுத்தும் வாக்காளர்களை கவரும் வேட்பாளர்கள். காஞ்சிபுரத்தில் காய்கறி வியாபாரியாக மாறிய கௌதமி. பாஜகவை நுழையவிட்டால் தமிழ்நாட்டை பின்னோக்கி எடுத்து செல்வார்கள் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. ஒவ்வொரு வாரமும் பிரதமர் தான் தமிழ்நாட்டுக்கு வருவதாகவும் திட்டங்களோ நிதியோ வருவதில்லை என்றும் விழுப்புரம் பரப்புரையில் குற்றச்சாட்டு. இப்போ தேர்தல் அறிவிச்ச உடனே மோடி வராருல, வாரம் ஒரு வாட்டி வந்துட்டு போறாரு. திட்டங்கள் ஏதாவது வருதா? தமிழ்நாட்டுக்கான நிதி வருதா? போன ஒன்றிய அரசோட பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு திட்டம் கூட கிடையாது. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல கிடையாது. தன்னை காப்பாற்றியவர்கள் தன்னோடு இருந்தவர்கள் என்று அத்தனை பேருக்கும் துரோகம் செய்தவர் இபிஎஸ் என்று திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். தமிழக திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி அளிப்பதோ இல்லை என்று நெல்லை கங்கை கொண்டான் பரப்புரையில் குற்றச்சாட்டு. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கு கொடுக்கிற நிதியை குறைச்சிக்கிட்டே வராங்க. நிதியே கொடுக்கறது இல்லை. அந்த திட்டத்தையே நிறுத்திடணும் அப்படின்னு தான் நினைக்கக்கூடியவர்கள் தான் பிஜேபியில இருக்காங்க. அவங்களுக்கு கூட தான் இன்னைக்கு கூட்டணி வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு விவசாயம் என்றாலே என்னவென்று தெரியாது என்று ராசிபுரம் பரப்புரையில் அண்ணாமலை விமர்சனம். பாஜக வந்துவிட்டால் என்று திமுக மக்களை பயமுறுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். நாமக்கல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேரு ஐயோ பிஜேபி வந்துடும், வந்தா என்ன குடும்பாட்சி போகும், பிஜேபி வந்தா என்ன ஊழல் போகும், பிஜேபி வந்தா என்ன புலால் சிறையில் ஒரு பிளாக் கட்டி 13 திமுக அமைச்சர்கள் உள்ள கொண்டு வைப்போம். வந்தவுடனே முதலமைச்சராக வேண்டும் என்று தாம் நினைக்கவில்லை என்றும் 15 ஆண்டுகளாக கத்தி தோற்ற போதும் துவளவில்லை என்றும் சீமான் பேச்சு. சீமான் நல்ல பேசுவதாக மக்கள் கூறுவதாகவும் ஆனால் ஓட்டுதான் போடுவதில்லை என்றும் திண்டுக்கல் வேடச்சந்தூர் பரப்புரையில் ஆவேசம். திருப்பூரில் நாளை தாவேக தலைவர் விஜய் பரப்புரை செய்ய காவல்துறை அனுமதி. பெருமாநல்லூர் நாள்ரோடு சந்திப்பில் நாளை மாலை 4 மணிக்கு பரப்புரை செய்ய திட்டம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி புதுச்சேரி எல்லையில் 3 நாட்களுக்கு மதுபான கடைகள் மூடல். ஏப்ரல் 21 முதல் 23ஆம் தேதி வரை கடைகளை மூட புதுச்சேரி கலால்துறை உத்தரவு. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற அதிமுகவுக்கு வாக்களிக்க கூறிய வேட்பாளர் ராஜன் செல்லப்பா. ஆலங்குளம், நெடுமதுரை, கல்லுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட போது பேச்சு. மதவாதிகளுக்கு இந்த தேர்தலில் தமிழ்நாடு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று அமைச்சர் சேகர் பாபு பதில். அதிமுகவினர் தேர்தலுக்கு பிறகு தொகுதி பக்கமே வரமாட்டார்கள் என்று நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு தந்த பிரத்யேக பேட்டியில் விமர்சனம். ஒன்றியத்தின் இரும்பு மனிதராக நின்று மாண்புமிகு எங்கள் உயிரிழந்த அன்பு தலைவர் தளபதி அவர்கள் மத மோதலை தடுத்து மதவாதிகளுக்கு பாடம் புகட்டி இருக்கின்றார். அவர்கள் இந்த தேர்தலில் மக்கள் அந்த மதவாதிகளுக்கு பாடம் புகட்டுவார்கள். உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் மாற்றப்பட்டதை கண்டித்து தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமாருக்கு திமுக எம்பி TR பாலு கடிதம். தேர்தல் பணிக்கு தொடர்பில்லாதவரை மாற்றியது ஏன் என்றும் கேள்வி. மகளிர் இடஒதுக்கீட்டை துருப்புச் சீட்டாக பயன்படுத்தி தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் அரசியலமைப்பிற்கு எதிரான மாற்றங்களை செய்ய முயற்சி என்று சோனியா காந்தி குற்றச்சாட்டு. தமிழ்நாடு மற்றும் மேற்குவங்க தேர்தலுக்கு மத்தியில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டுவது அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சி என்று ஆங்கில நாளிதழில் கட்டுரை. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் சாமி தரிசனம். நிர்வாகிகளுடன் சேர்ந்து இட்லி கடையில் காலை உணவை சாப்பிட்ட நிதின் நபீன். அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் திமுக அச்சப்படுவதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கருத்து. நியூஸ் 18 தொலைக்காட்சியின் களம் 2026 நிகழ்ச்சியில் பாடல் பாடி திமுக மீது விமர்சனம்.
பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, உன்னை தெரிந்து கொண்டேன் உன்னை புரிந்து கொண்டேன் இந்த பூவை. இன்னைக்கு அது மாதிரி அந்த படத்தில் வர மாதிரி இன்னைக்கு இந்த திமுகவுடைய செயல்பாடை 5 ஆண்டுகளில் மக்கள் புரிந்து கொண்டாங்க. பொய்யிலே விசிக தலைவர் திருமாவளவனை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவமதிக்கவில்லை. களம் 2026 நிகழ்ச்சியில் விளக்கம் அளித்த வன்னியரசு. காலை 7 மணிக்கு தொடங்கி 10 மணி வரை நான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். காரில் நின்று நான் கும்பிட்டுட்டே இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சோர்வு அந்த வலி அவங்களுக்கு இருக்கலாம். அதனால அப்படி இருக்கலாமே ஒழிய மரியாதை அவமரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. சேலத்தில் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற போது மயங்கிய பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ். முதற்கட்ட சிகிச்சைக்கு பிறகு சென்னைக்கு அழைத்து வரப்படுகிறார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் உடல்நிலை குறித்து தொலைபேசி மூலமாக விசாரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சேலத்தில் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற போது ராமதாஸ் மயங்கிய நிலையில் நலம் விசாரிப்பு. ராமதாஸிற்கு ஏதாவது நடந்தால் காரணமானவர்களை சும்மா விட மாட்டேன். விருத்தாச்சலம் பரப்புரை கூட்டத்தில் அன்புமணி ஆவேசம். ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு ஏதாவதுன்னா உனக்கு சும்மா விட மாட்டேன்னு. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு ஏதாவதுன்னா உனக்கு சும்மா விட மாட்டேன்னு. கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் தாவேகா வேட்பாளர் செங்கோட்டையனின் மருமகள் லாவண்யா வாக்கு சேகரிப்பு. செங்கோட்டையனின் பேரன் மித்திலேஷும் குள்ளம்பாளையத்தில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து ஆதரவை திரட்டினார். மும்பையில் மறைந்த பாடகி ஆஷா போஸ்லேயின் உடலுக்கு மூவர்ண கொடி போர்த்தப்பட்டு இறுதிச் சடங்கு. இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான், முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்டோர் இறுதி மரியாதை. மகளிர் இடஒதுக்கீட்டை துருப்புச் சீட்டாக பயன்படுத்தி தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் அரசியலமைப்பிற்கு எதிரான மாற்றங்களை செய்ய முயற்சி என்று சோனியா காந்தி குற்றச்சாட்டு. தமிழ்நாடு மற்றும் மேற்குவங்க தேர்தலுக்கு மத்தியில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டுவது அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சி என்று ஆங்கில நாளிதழில் கட்டுரை. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் சாமி தரிசனம். நிர்வாகிகளுடன் சேர்ந்து இட்லி கடையில் காலை உணவை சாப்பிட்ட நிதின் நபீன். அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் திமுக அச்சப்படுவதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கருத்து. நியூஸ் 18 தொலைக்காட்சியின் களம் 2026 நிகழ்ச்சியில் பாடல் பாடி திமுக மீது விமர்சனம். பிறந்த பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, உன்னை தெரிந்து கொண்டேன் உன்னை புரிந்து கொண்டேன் இந்த பூவை. இன்னைக்கு அது மாதிரி அந்த படத்தில் வர மாதிரி இன்னைக்கு இந்த திமுகவுடைய செயல்பாடை 5 ஆண்டுகளில் மக்கள் புரிந்து கொண்டாங்க. பொய்யிலே விசிக தலைவர் திருமாவளவனை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவமதிக்கவில்லை. களம் 2026 நிகழ்ச்சியில் விளக்கம் அளித்த வன்னியரசு. காலை 7 மணிக்கு தொடங்கி 10 மணி வரை நான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். காரில் நின்று நான் கும்பிட்டுட்டே இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சோர்வு அந்த வலி அவங்களுக்கு இருக்கலாம். அதனால அப்படி இருக்கலாமே ஒழிய மரியாதை அவமரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. சேலத்தில் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற போது மயங்கிய பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ். முதற்கட்ட சிகிச்சைக்கு பிறகு சென்னைக்கு அழைத்து வரப்படுகிறார்.
பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் உடல்நிலை குறித்து தொலைபேசி மூலமாக விசாரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சேலத்தில் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற போது ராமதாஸ் மயங்கிய நிலையில் நலம் விசாரிப்பு. ராமதாஸிற்கு ஏதாவது நடந்தால் காரணமானவர்களை சும்மா விட மாட்டேன். விருத்தாச்சலம் பரப்புரை கூட்டத்தில் அன்புமணி ஆவேசம். ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு ஏதாவதுனா உனக்கு சும்மா விட மாட்டேன். ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு ஏதாவதுனா உனக்கு சும்மா விட மாட்டேன். கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் தாவேகா வேட்பாளர் செங்கோட்டையனின் மருமகள் லாவண்யா வாக்கு சேகரிப்பு. செங்கோட்டையனின் பேரன் மித்திலேஷும் குள்ளம்பாளையத்தில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து ஆதரவை திரட்டினார். மும்பையில் மறைந்த பாடகி ஆஷா போஸ்லேயின் உடலுக்கு மூவர்ண கொடி போர்த்தப்பட்டு இறுதிச் சடங்கு. இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான், முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்டோர் இறுதி மரியாதை.